எனக்கு அருமையானவர்களே, ரோமர் 5:2 சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தெய்வ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நாம் பிரியமானவர்களே, என்ன ஸ்லாக்கியம் அது? நாம் தேவ கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுதுதான் இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகினால்தான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:10, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று. நாம் பிரியமானவர்களே, இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்மை விட்டு என்னுடைய பாவத்தினால் பிரிந்திருந்தேன், ஆனால் இப்பொழுதோ உமக்குள் இருக்கிற விசுவாசத்தினாலே உம்மோடு உறவாடுகிற ஸ்லாக்கியத்தை எனக்கு தருவீரா என்று நாம் இன்றைக்கு கேட்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினர் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் நாமோ பாவத்திலிருந்து விலகி தெய்வ கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு மன்றாடுவோம். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நாம் கழுவப்பட்டு தெய்வ மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். நாம் பெரியமானவர்களே, நாம் தேவனுடைய சிங்காசனத்தின் அருகில் நிற்கிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு அதை தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தருவேன் என்று ஆண்டவர், இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் இருதய கதவை நீங்கள் திறப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும், உம்மோடு உறவாடுகிற பாக்கியம் எனக்கு வேண்டும், உம்மோடு போஜனம் பண்ணுகிற பாக்கியம் எனக்கு வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும் என்று இன்றைக்கும் கேட்போமா? நாம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அதே சமயம் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால் தான் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் உறுதியாக நிலைத்து நிற்க அவரிடத்தில் கேட்போமா? இந்த பெரிய கிருபையின் ஸ்லாக்கியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, ஆண்டவரே, உமக்குள்ளே எனக்கு விசுவாசம் இன்னும் வேணும், நான் உம்மை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும், நம்பிக்கை வேண்டும் என்று கதறுகிற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுப்பீராக. நான் பாவம் செய்து உம்முடைய மகிமையை இழந்து நிற்கிறேன், எனக்கு அந்த மகிமையை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்குள்ளே இறங்கும்படி செய்யோப்பா, இறங்கும்படி செய்யும். இந்த பொல்லாத இருள் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கிடக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தாருமப்பா. நான் பாவம் செய்து உம்முடைய மகிமை இழந்திருக்கிறேனே, பாதாளத்தில் இருக்கிறது போல இருக்கிறேனே என்று சொல்லுகிற உமது பிள்ளைகளை விடுவியோப்பா, இப்பொழுது விடுவியோ சுவாமி. உம்மோடு உறவாடவே முடியவில்லையே, உம்மை பார்க்க முடியவில்லையே என்று கதறுகிற உமது பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மகிமை வெளிப்படும்படி செய்யோ சுவாமி. அவர்கள் முன்பாக தோன்றுவீராக, பாவ கரைகளை கழுவி அவர்களை சுத்தம் பண்ணுவீராக, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. குடி பழக்கங்கள், சிகரெட் பழக்கங்கள், இன்னும் வேண்டாத உறவுகள் போன்ற பொல்லாத காரியங்களிலிருந்து நமது பிள்ளைகளை விடுதலையாக்கும். என்னென்ன அடிமைத்தனம் அவர்களுக்கு இருக்கிறது அத்தனையிலிருந்து விடுவியும் அப்பா. இப்பொழுது அவர்களை விடுவியும்.
பரிசுத்தம் பண்ணுப்பா. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு தருவீராக, தருவீராக. உம்மோடு உறவாடுகிற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுப்பீராக. உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை கொடுப்பீராக. அப்பா, பின்வாங்கி போயிருக்கிற அந்த பிள்ளைகளை இழுத்துக்கொள்ளும் சுவாமி. உன் மண்டையில் இழுத்துக்கொள்ளும் உடைய அன்பின் கயிறுனால இழுத்துக்கொள்ளும்ப்பா. யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் கொண்டு வரும், உமக்குள்ளே கொண்டு வரும். பரிசுத்தம் பண்ணும் கிருபையினாலே, தயவினாலே, ஆசீர்வாதங்களினாலே, மகிமையினாலே நிரப்புவீராக, நிரப்புவீராக. அப்பா, நீர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் இன்னும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் நெருங்கி சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் கர்த்தருக்காக சேவை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். எங்கள் இயேசு அளிக்கிறார் ஊழியத்திலே, ஜெபகோபுரங்களிலே தன்னார்வமாக வந்து ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஊழியம் செய்ய செய்ய மற்றவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தத்தை இன்னும் பெருக பண்ணுவார், கிருபையை இன்னும் பெருக பண்ணுவார். நீங்கள் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டெலிஃபோன் நம்பரை இந்த திரையிலே காண்கிறீர்கள், அதை குறித்து கொள்ளுங்கள். வாருங்கள், உங்களுக்காக சேவை செய்ய எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ், இன்னும் ப்ரேயர் வாரியர்ஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.